அகமதாபாத் மக்கள் உங்களை வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு பெரிய மகிழ்ச்சி நல்ல ஒரு பெரிய எல்லாருமே ஒவ்வொரு திறமை ஆண்டவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? சொல்லுவாங்க சின்ன வயசுல ஒவ்வொரு திறமை கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திருட்டு கண்டுபிடிக்கிறதா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மிஷினை கொண்டு போய் ஒரு கூட்டத்தில் வச்சோம்னா அது திருடெல்லாம் முடிச்சு அப்படி உள்ள போடுறோம். அந்த மாதிரி ஒரு மிஷின் முதல்ல அந்த மிஷினை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சாங்க. 40 நிமிஷம் 40 திருடங்களை பிடிச்சி உள்ள போட்டுச்சு. அடுத்து அதே மிஷினை கொண்டு போய் ரஷ்யாவில் வச்சாங்க. 20 நிமிஷம் 20 திருடங்களை பிடிச்சி உள்ள போட்டுச்சு. அடுத்து அதே மிஷினை கொண்டு வந்து எங்க ஊர்ல வச்சாங்க மதுரையில 2 நிமிஷம் மிஷினை தான். அது ஒரு பக்கம். இப்ப அடுத்ததா இங்க எல்லாருக்குமே பிடித்த அந்த காலத்து நாயகன் தமிழக மக்களின் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பிடித்த நம்மளுடைய புரட்சி தலைவர் இந்த மேடையில தோன்ற போற புரட்சி தலைவராக சென்னை ஸ்ரீதர் இந்த மேடையில் வர கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக தன்னுடைய காமெடி குழுவை இந்த மக்களுக்காக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சென்னை ஸ்ரீதர் அவர்கள் புரட்சி தலைவராக இந்த மேடையில் வர போறாரு. அதுக்கு முன்னாடி வந்து லேப்டாப் ரெடியா இல்லையா? ராமகிருஷ்ணா ஒரு 10 நிமிஷம் ஓ நம்ம பேச நல்லா கூடாது 10 நிமிஷம் பேசி அடுத்து ராமகிருஷ்ணா ஒரு 5 நிமிஷம் சரின்னா ஒரு 5 நிமிஷம் காமெடியா திரும்ப ராமகிருஷ்ணா ஒரு 10 நிமிஷம் சார் பேச்சு அவ்வளவு நல்லா இருக்காங்க இல்ல சாம்பார் கோச்சிட்டு இருக்கு அப்படின்னு அது வரைக்கும் இந்த பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இருக்கா இந்த மாதிரி. ஆனா நீங்க உங்களை சிரிக்கிறீங்க இதே மாதிரி ஒரு மேடையில இலக்கியம் பேசுங்கன்னு கூப்பிட்டா இலக்கியம் பேசுங்க அப்படின்னு மேடையில போய் நின்று வாடிய பையனை கண்ட பொழுதெல்லாம் வாடினாரே மன்னனார் அப்படின்னு முன்னாடி இருந்து ஒரு பெரியவர் அப்படின்னு அருமையான ரசிகர் தான் அப்படி ரசிகரா அருமையா ரசிகர் அடுத்து செந்தமிழ் நாடு போதிலே இப்ப தேர் வந்து பாயிட்டு காய்ச்சல் அப்பயே அவரு அப்படின்னு அருமையான ரசிகர் அப்படின்னு யாரும் ஊரே யாவரும் கேள்வி அப்பயே அவரு அப்படின்னு இவனால ரசிகர் அவர் மேடைக்கு கூப்பிட்டு எனக்கு போத்தி இருக்க பொண்ணாட எடுத்து அவர் போத்தினேன் அப்பயே அவரு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நரம்பு தலை முன்னாடி உட்காந்து வெடிக்கு நம்ம பேச்சு அவர் ரசிக்கிறாரு நீங்க எதுக்கு செஞ்சீங்க ரொம்ப ரசிச்சானே சாம்பார் கோபிச்சானே சூப்பர். சென்னை ஸ்ரீதர் அவர்களே இந்த வார நடவடிக்கை வந்து இந்த மேடை கேட்கிறோம். Chickamandu chakapapa Chickamandu chakapapa Chickamandu chakapapa Chickamandu chakapapa Chickamandu chakapapa Chickamandu chakapapa சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்கிறாரே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்கிறாரே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைத்து வாழ்கிறாரே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைத்து வாழ்கிறாரே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்கிறாரே கண்டால் வணங்கும் சொல்லு
பூவை போல இருக்கும் உன்னை கண்டால் உன்னை விளங்கும் சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்கிறாதே சித்திக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன திருமை எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம் அங்கே வந்து அள்ளிக்கொண்டு போகும் நல்ல இதயம் சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்கிறாரே சரி, இங்க வந்தாங்க அந்த குழந்தையெல்லாம் தூக்கினாரு இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் இருக்கீங்கன்னா குழந்தை செயின் போனதுல பத்திரமா பாத்துக்கலாம். ஒரு நிகழ்ச்சியில போய் ஒரு பாட்டியை போய் கட்டி விடுத்தாரு, பாட்டி காதல் இந்த தோடோட காலம் என்ன பண்ணலாம் என் ரத்தத்தில் ரத்தமா நான் இறங்கவே யாருக்காங்க மன்னவுக்கு மறந்துமா. ஆனா உங்க இதே தோத்து என்னைக்குமே வணக்கம், நன்றி. நல்ல ஒரு பெரிய கை தந்துடலாம். நிறைய வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸோட அசத்த போறாரு. இப்ப அடுத்த குழந்தைகளுக்கு பிடித்த நிகழ்ச்சியாக, பெரியவர்களுக்கு பிடித்த நிகழ்ச்சியாக நிறைய வரும்போது நீங்க பண்ண போறது எல்லாமே உற்சாகமான முறையில நல்ல எனக்கு மேல அட்வான்ஸா இருக்கு. அப்படி என்ன சொல்றப்ப அப்பா போறது கிடையாது. இந்த மாதிரி எப்படி சொல்றது, சிரிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. இந்த நேரத்தில் வந்து ஃபேமிலியோட சிரிச்சுக்கணும். ஏன்னா சாதாரண நேரத்தில் ஒரு சினிமா பார்த்துட்டு சிரிக்கல, பக்கத்துல வீட்டுக்காரங்க நாயே கொடுத்தோம், நீங்க கட்ட கண்டிப்பா சிரிப்பு நடக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சிரிச்சுக்க வேண்டியதான். ஏன்னா ஒவ்வொரு முறை நம்ம சிரிக்கிறப்பையும் நம்ம உடம்புல ஒரு சுட்டு ரத்தம் ஊறுதான். இதை கேட்டுட்டு நம்ம பாட்டு போய் வீட்டுல கதவை சாத்திட்டு குடும்பத்தோட உட்காந்து சந்தர்ப்பத்தில் நம்ம சிரிச்சுக்கணும். நம்பி இல்லையா? சூப்பர். இப்ப அடுத்ததாக வித்தியாசமான முறையில குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சியாக வந்து அசத்துவதற்காக சென்னையை சேர்ந்த இளைஞர் என்னுடைய அன்பு தம்பி பொம்மை ஸ்ரீபால் அவர்கள் உங்கள் பழக்க கரகோஷத்தை பத்தி முதல் பாட்டு.